முற்போக்கு இலக்கியங்கள் இதெல்லாம் சொல்லி கடைசியாக ஏன் அதை இவ்வாறு சொல்கிறேன் என்று முடித்திருக்கின்றார். ஏன் நான் இங்கே அதை ஞாபகப்படுத்திக் கொண்டேன் என்று சொன்னால், எஸ்போ இந்த மண்ணை இங்கிருக்கின்ற பொழுது இங்கிருக்கின்ற பொழுது ஒரு மூவர் இலக்கிய நட்பு, அப்பா எஸ்போ ரவுமான், இளம்பரை ரவுமான் மூவர், அவர்களை இருவரையுமே நாங்கள் ஒரு வீட்டில் மாமானங்கள், எஸ்போ மாமானங்கள் சொல்வது, ரவுமானையும் மாமானங்கள் சொல்வது, ரவுமான் தான் எங்கள் உங்களுடைய இருக்கிற ரவுமான் இந்தியாவில் இருக்கிறார், அவருடைய போல் தொடர்பு இருக்கிறோம். அவங்க 3 பேரும் கூடி ரவுமானுக்கு மிகப்பெரியது அதுதான் அவருடைய தோணியை இளம்பரை வழியில்தான் தான் வெளிவந்தார்கள் அவர்களுக்கு. அந்த அவருடைய இலக்கிய நெருக்கம், அந்த ஊடாட்டத்தின் விளைவாக அவர்கள் வெளிக்கொண்டதை உற்று நோக்குகின்ற பொழுது சுகுமாரனுடைய இன்றைய நாளினுடைய இந்த நிகழ்வு ஒரு பொருத்தப்பாடுடைய நிகழ்வாக இருக்கின்றது என்று சொன்னால், அவருடைய இலக்கியப்பணி பல்துறை ஆற்றல் வாய்ந்தவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் அந்த இலக்கியப்பணி ஏன் எஸ்போவோடு கிடைக்கிறது என்று சொன்னால், எஸ்போ இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்து அங்கு புலம்பெயர்ந்தாலும் இருப்பு முழுக்க இங்குதான் இருந்தது, அங்கு இருப்பு கொள்ளவில்லை. கட்டுரையாக படுதல் அங்கு அவர் இருப்பு கொள்ளவில்லை. ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்தாலும் அங்கு அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை. அவருடைய இருப்பு முழுக்க இந்த மண்ணோடும் இந்த மக்களோட வாழ்வியலோடும் இணைந்ததாக இருந்தது. அதுதான் பாலசுப்ரமணியன். அவர் எங்க துரதிருஷ்டவசமாக புலம்பெயர்ந்து சென்றவர்கள் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டார் பிரித்தானியாவுக்கு. ஆனால் இருப்பு முழுக்க இங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நாட்டிலாக இங்கே இருக்கிறார். ஆகவே அவருடைய இருப்பு முழுக்க இங்கேதான் இருக்கிறது. இந்த மண்ணோடும் நான் வாழ்கின்ற மக்களோடும் ஒன்றித்த உழைத்து நுழைந்த வாழ்க்கை முறை, அந்த இணைந்த வாழ்க்கை முறை தான் ஏற்கனவே 3 பொருட்களை அறிமுறை விட்டது. அந்த அனுபவங்களும் அதுதான் சொன்னது. அவர் இந்த அளவிற்கு இந்த மண்ணோடும் இந்த வாழ்க்கையோடும் ஒன்றித்து இருக்கின்றார். சுகுமாரனுடைய பணிகள் இன்னும் தொடர வேண்டும் என்றும் இந்த நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு